ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதார்ச்ச குரு சுக்கிர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு அக்டோபர் மாத பலன்கள், கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்கு, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்பராசி மற்றும் கும்ப லக்னம் காலபுருஷனுக்கு 11வது வீடு. இங்கு சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. பொதுவாகவே சனி பகவானுக்கு 2 வீடு இருந்தாலும் கும்பம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு செல்ல பிள்ளை. எந்த ஒரு கிரகம் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் பலம் பெறுதோ அது வந்து அங்கே செல்லமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா கும்பத்தை பொறுத்த வரையும் உங்களுக்கு தெரியும், மகரம் மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் கும்பம் இல்லை. கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கிங். அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறமையா வேலை செய்யக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்த கண்ணில் பார்த்த உடனே அதில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு 4 பேர் கேட்டால் அந்த இடத்துல கும்பம் இருக்கும். அந்த மாதிரி சின்ன வயதிலேயே நிறைய ஆசைகள், எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஒரு விஷயத்த சின்ன வயதிலேயே முடிச்சிருவாங்க. அதே போல பெரிய கனவுகள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ராசி இந்த லக்னத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் நான் பெருசா இப்படி இருக்கணும் அப்படின்னு 6 வயசு 7 வயசு 8 வயசுலயே பெரிய பெரிய போஸ்டிங்கை பார்த்து இந்த மாதிரி நம்ம வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை நிச்சயமாக சனி பகவான் தூண்டி விடுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தூண்டி விடுவார். இந்த ராசியோட தன்மையே இப்படிதான் இருக்குமா, ஏதோ ஒரு வழியில வந்து பார்த்தீங்கன்னா பேர் எடுக்கணும், புகழ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயதுல இருந்தே ஓடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்காரு. பொதுவாக நம்ம எல்லா ராசியை பொறுத்தவரையும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசிக்கு வர்றது பலம் பலம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மேஷ ராசியை பொறுத்தவரையும் செவ்வாய் மேஷத்துக்கு வந்தால் பலம், அதே போல ரிஷபத்துக்கு சுக்கிரன் வந்தால் பலம். ஆனால் இந்த மகரம் கும்பம் தன்னுடைய வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல சனி பகவான் வரும்போது 7.5 சனி காலமாக ஆயிடுது. அப்போ முதல் 7.5 சனி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கமே அப்படிங்கிற வெறுப்பு தட்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுறேன், சக்ஸஸ் அப்படிங்கிற ரேட்டிங்கே ரொம்ப கம்மியாயிருச்சு. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திறம்பட செய்யக்கூடிய வேலைக்காரனாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை விட எதுவுமே, அதாவது வேலையும் சரியாக பண்ணாமல் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு வராமல் மற்றவங்க எல்லாருமே அதோடைய சொத்து சுகத்தை வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சம்பாரித்து மற்றவங்க சாப்பிட்றாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்க, மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யாமல் நோகாமல் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போகிறது. அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் எனக்கு கிடைக்காதெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைக்குதே அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. முக்கியமானதில் என்ன அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. தொழிலும் வேலையும் அப்படிங்கிறது ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த தொழில் வேலையினால வாங்கின காசுக்கு மீறி கடன் வட்டி சுமைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதி தான் சந்திரன். அப்போ கடன், வேலைக்காக தொழிலுக்காக வாங்கின கடனை என்னால் கட்ட முடியல, அதுக்கு மேலே வட்டி கட்ட முடியல, நான் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலுமே நமக்கு நல்ல தசா புத்தி இல்லைன்னா நம்ம 7.5 சனி காலம் நம்மளுடைய காலை வாரி விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரி விடும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகும். இவங்களெல்லாம் நம்பலாம், இவங்களெல்லாம் நம்பக்கூடாது, இந்த விஷயத்த நம்ம இனிமேல் செய்யலாம், இந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துட்டு போவார். இன்னைக்கு சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு ராசிலேயே. இப்போ நார்மலாக விட 3 மடங்கு மன அழுத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. சனி பகவானுடைய எக்ஸாக்ட் டிகிரி 21 to 22, சந்திரன் 21 to 22 டிகிரி இருக்கிறவங்கள சொல்லவே தேவையில்லை. இப்படின்னு தலைனா வேணா போய் கீழே விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு மனசுல வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் இல்லாமல் உடம்புலேயும் தெம்பு இல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க. இந்த நேரம் எதிராளிகள் எல்லாமே வந்து பந்தாடுறாங்களா கும்பத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தை பந்தாடுறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கூணு குறுகி எல்லாரும் முன்னாடி நடந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணலை, என்னோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பலவிதமான இடையூறுகளை, எனக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத இடையூறுகளை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இன்னைக்கு கும்பம் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இனி எப்படி இருக்க போகுது இன்னைக்கும் பாருங்க. அஷ்டமத்துல இதுக்கு மேல கிரகங்கள் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு சந்திர பகவான், கேது பகவான், சூரிய பகவான், புதன் பகவான்,
அது நிறைய கிரகங்கள் அஷ்டமத்துல சம்மந்தப்படுது. அப்ப காப்பாத்த வேண்டிய கிரகங்கள் எல்லாமே 8ல போய் மறைஞ்சிருக்கு. அப்ப தனிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மட்டும் தான் தடுமாறிட்டு இருக்கீங்களா? மன அழுத்தங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது நான் வந்து எந்த கஷ்டத்த மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகள் டெய்லியுமே உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் சாமி மேல நெறைய வெறுப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நெறைய வெறுப்புகள் எப்பொழுதுமே 7 சனி காலத்திலயும் சரி, சந்திரன், ராகு மேலயும், கேது மேலயும் போகும்போது நமக்கு நெறைய வெறுப்பு, நமக்கு மட்டும் கிடைக்கலையே அப்படிங்கிற மன உளைச்சல்கள்லாம் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். எல்லாரையுமே விட நம்ம தனிச்சிருக்கிற மாதிரி, நம்ம விலகி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும். அது மட்டும் தான் இப்ப போயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவானும் சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானும் சரி வந்து நீசம் அடைஞ்சாலும் பரவால்ல. 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீசம் அடைறதுனால நீச பங்கமும் ஆகுது. அப்ப படிப்படியாக வளர்ச்சியை எதிர்பார்க்கலாமா கும்பத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்த பார்ப்பார். அப்ப முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது பலப்படும். இத்தனை நாளா எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தது. யாராவது ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நான் எந்த ஒரு விஷயத்தையுமே நானே ஸ்ட்ரெயிட்டா பண்ணவே இல்ல. இன்னொருத்தர்கிட்ட குடுத்து, அவரு பண்ணி, அவரு வரக்கூடிய வெற்றியில எனக்கு கொஞ்சம் பணம் குடுக்குறாங்க. அப்படிதான். இருந்தாலுமே அவங்கள விட நான் திறமைசாலியா இருக்கேன். என்னால சம்பாரிக்க முடியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்கப் போகுதா? அதுக்குண்டான காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்கலான்ட்டு இருக்கேன், கட்டி இருக்கலான்ட்டு இருக்கேன். எங்களுக்குன்னு பல நாள் கனவு. சுற்றி இருக்கும் நபர்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இல்ல. நாங்க ஒரு வீடு கட்டுவதன் மூலியமாக எங்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா? எப்பவுமே பொதுவா 7 சனி காலத்துல வீடு கட்டுறது, அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாலும், நமக்கு இது என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சாரம் சப்போர்ட் பண்ணலனாலும், பிறந்த கால ஜாதக அமைப்புப்படி நல்ல தசாபுத்தி அமைப்பு இருந்தா, நிச்சயமா இந்த வீடு கட்டுவதற்கு உண்டான வேலை வாய்ப்புகள் எல்லாமே நெறைய கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். இத்தன நாளா அதுக்கு லோனுக்கு போயிருப்பீங்க. அந்த லோன் கிடைக்காம தடுமாறிட்டே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள், அதாவது மேல இருக்கக்கூடிய நபர் வந்து குடுக்க முடியாது, இல்ல பண்ண முடியாது, இன்னொருத்தர வச்சு நீங்க வந்து முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வீடு வாங்குவதற்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இடம் வாங்குறதுக்கு. இந்த இடம் வந்து நான் ரொம்ப சுத்திக்கிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. இல்ல நான் போய் பேசுறேங்க. அவங்க வந்து ரூ. 1,00,000 சொல்றாங்க அப்படின்னா, நான் போய் பேசுனேன், நீங்க போய் பேசுனீங்கன்னா 1,15,00,000 சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்த வந்து நீங்க கம்மியா கேட்டீங்கன்னா குடுக்க மாட்டாங்க. ஆனா, நீங்க கேட்டத விட கம்மியா இன்னொருத்தருக்கு கரையம் பண்ணி குடுத்துருப்பாங்க. அப்ப எந்த பக்கம் போனாலுமே இந்த மாதிரி ஒரு அடி விழுந்துட்டே இருக்கிறனால, என்னடா இப்படி இருக்குது? நம்ம கேட்கிறோம், நம்ம நார்மல் விலை தான் கேட்கிறோம், நமக்கு தரமாட்டேங்கிறாங்க. இன்னொருக்கு போகுது. நம்ம கை மீறி ஏதோ ஒரு பவர் வேலை செய்யுது. அப்படிங்கிற எண்ணத்தை இப்ப குடுக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இது மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்காம, இடம் வாங்குவதற்கும், வீடு வாங்குவதற்கும் ஒரு நல்ல யோகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லாருக்கும். இன்னைக்கு குரு மத்தவங்க யாரு எப்படி இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் அதிபதி குரு நல்லா பலமா இருக்காரு. அப்ப யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. இத்தன நாளா குரு ராகுவோட இருந்தாரு. குரு செவ்வாயோட இருந்தாரு. உங்க ராசிக்கு செவ்வாய் 3ஆம் அதிபதியா இருந்தாரு. நல்லா பலமா தான் இருந்தாரு. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பலமா தான் இருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாக கன்னிய பார்க்குறாரு. அது ஒரு யோகம். யாருக்குமே டிபெண்ட் பண்ணி யாரையுமே அண்டி வாழாத யோகத்தை இனி வரக்கூடிய காலங்கள்ல குரு பகவான் ஏற்படுத்தி குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாரு. அதேபோல ஒரு கிரகங்களா மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் பாவகத்துக்கு வருது. தான் பட்ட கஷ்டங்கள் இனி வரக்கூடாது. அதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள், அதாவது தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிச்சு புத்தி செயல்படுறதுக்கு இது நேரம். அப்ப இனி அடுத்தது எப்படி நடந்துக்கலாம். இதன் மூலியமாக பொருளாதாரம் ஒண்ணு இத்தனை நாள் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனிமேல் மன சிந்தனைகள் வந்து அதிகரிக்கும். குழப்பங்கள் குறைஞ்சு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல கோச்சார காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். கும்பத்தை பொறுத்தவரையும் ஆசை, கனவு, கற்பனை அப்படியே ஓடிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடிருக்கு. பணத்த சேமிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா, துளியுமே சேமிச்சிருக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே இதே மாதிரி இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா, மனசுல ஒண்ணு வச்சுக்காம, வெளிய ஒண்ணு பேசாம, அந்த மாதிரி எதார்த்தமா இருக்கிறதுனாலயே நெறைய பேர் இன்னைக்கு இந்த ராசிய அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்கிறாங்க. யாரு வேணுங்கிறீங்களோ அவங்களும் உங்கள ஏமாத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் ஏற்படுத்தி குடுக்கும். இப்ப சகோதரன் வேணும்னா, அவரு உங்கள ஏமாத்திருப்பாரு. அவரு எடுத்தெறிஞ்சு பேசுவாரு. நீங்க இப்படியா அவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வெளிய உங்கள பத்தி சொல்லி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நடக்கும். இதிலிருந்தெல்லாம் படிப்படியா இனி மீண்டு வந்து உங்களுடைய வேலை என்ன? உங்களுடைய கஷ்டத்த பட்டு அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன அப்படின்னு நோக்கி
கொண்டு போகக்கூடிய மனப்பான்மையை ஏற்படுத்துவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்துவார். இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.